வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு பகுதியில் நடைபெற்ற சுற்றுப்பயண கூட்டத்திற்கு நடுவே சென்ற ஆம்புலன்ஸார் இபிஎஸ் டென்ஷன் ஆனார். அப்போது கோபமாக பேசிய இபிஎஸ், நோயாளியின்றி வேண்டுமென்றே ஆம்புலன்ஸ் கூட்டத்திற்கு நடுவே இயக்கப்படுகிறது. சுமார் 30க்கும் மேற்பட்ட கூட்டங்களில் இதுபோன்ற நோயாளி இல்லாத ஆம்புலன்ஸ் வந்துவிட்டது. நோயாளி இல்லாமல் ஆம்புலன்ஸ் வந்தால் அந்த ஓட்டுநர் நோயாளி ஆவார் என எச்சரிக்கை விடுத்தார். தனியார் நிறுவன ஒப்பந்தத்தை ரத்து செய்ய வேண்டும், கொரோனா கால ஊக்கத்தொகை, தீபாவளி போனஸ் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மதுரை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி வளாகத்தில் இன்று காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களுடன் மாநகராட்சி நிர்வாகம் நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிந்தது. இதனையடுத்து போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை வலுக்கட்டாயமாக கைது செய்தனர். பாஜக கூட்டணி சார்பில் தமிழகத்தை சேர்ந்த மகாராஷ்டிரா மாநில கவர்னர் சி.பி. ராதாகிருஷ்ணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டுள்ளார். இந்திய கூட்டணியின் துணை ஜனாதிபதி வேட்பாளரை தேர்வு செய்ய கார்கேவுக்கு முழு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று வேட்பாளரின் பெயரை வெளியிட இந்திய கூட்டணி திட்டமிட்டுள்ளது. பீகாரில் வாக்காளர்களின் ஓட்டுரிமையை உறுதி செய்யும் வகையில் வாக்காளர் உரிமை என்ற பெயரில் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி யாத்திரை நடத்தி வருகிறார். பீகாரில் கயாவில் நடைபெற்ற கூட்டத்தில் பேசிய ராகுல் காந்தி, தேர்தல் ஆணையர்கள் மூவருக்கும் ஒன்றை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வரும்போது வாக்குத்திருட்டில் ஈடுபட்ட உங்கள் மீது நிச்சயம் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று தெரிவித்தார். போர் நிறுத்தம் தொடர்பாக உக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கியுடன் அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதன்பின் செய்தியாளர்களிடம் பேசிய டிரம்ப், ரஷ்யா உக்ரைன் போர் எப்போது முடிவடையும் என்று என்னால் சொல்ல முடியாது, ஆனால் போர் முடிவடையும். புதின் அதை முடிக்க விரும்புகிறார். நான் 6 போர்களை நிறுத்தியுள்ளேன். இந்தியா பாகிஸ்தானை எடுத்துக்கொண்டால் நாம் பெரிய இடங்களை பற்றி பேசுகிறோம் என்று தெரிவித்தார். ரஷ்யாவிடம் இந்தியாவும் சீனாவும் எண்ணெய் வாங்கும் நிலையில் இந்தியாவை மட்டும் அமெரிக்கா குறிவைப்பது ஏன் என்ற கேள்வி எழுந்தது. இதற்கு பதிலளித்த அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்கோ ரூபியோ, ரஷ்யாவிலிருந்து சீனா வாங்கி விற்கும் எண்ணெயில் பெரும் சதவீதத்தை ஐரோப்பிய நாடுகள் வாங்குகின்றன. இந்தியாவை போல சீனா மீது கூடுதல் வரிகள் விதிக்கப்பட்டால் சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலைகள் கடுமையாக உயரும் என்று தெரிவித்தார். ஆசிய கோப்பை T20 தொடருக்கான இந்திய அணி இன்று அறிவிக்கப்படவுள்ளது. தேர்வுக்குழுவின் இறுதிக்கட்ட ஆலோசனைக்கு பின் பிற்பகல் 1:30 மணியளவில் மும்பை BCCI தலைமை அலுவலகத்தில் கேப்டன் சூரியகுமார், தேர்வுக்குழு தலைவர் அஜித் அகர்கர் செய்தியாளர்களை சந்தித்து அறிவிப்பார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது. ஆசிய கோப்பை T20 தொடருக்கான இந்திய அணியை முன்னாள் வீரர் ஹர்பஜன் சிங் கணித்துள்ளார். இதில் சஞ்சு சாம்சனை அணியில் சேர்க்காமல் விட்டுவிட்டு ஸ்ரேயஸ் ஐயருக்கு இடம் வழங்கியுள்ளார். அதே நேரத்தில் அவர் தனது அணியில் சுப்மன் கில்லையும் சேர்த்துள்ளார்.